எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை சுகமாய் பத்திரமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 13வது அதிகாரம் 3வது வசனம். உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீ வேலை செய்கிற இடத்தில் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீ ஊழியம் செய்கிற இடத்தில் புகழ்ச்சி உண்டாகும். நீ இருக்கிற இடத்தில் புகழ்ச்சி உண்டாகும். மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை புகழ்ச்சியாய் நிறுத்துவார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். நீ எந்த இடத்திலெல்லாம் தலை குனிந்து நிற்கிறாயோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் உடைக்கப்பட்டு நிற்கிறாயோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் கைவிடப்பட்டு நிற்கிறாயோ, அந்த இடத்தில் உன்னை புகழ்ச்சியாய் நிறுத்துவார். ஒருவேளை யோசிக்கலாம், எப்படியா நல்லா சம்பாதிக்கிறோம், நம்மளால இப்படி இருக்க முடியல, இவங்க கர்த்தரை நம்பி நிற்கிறாங்க, எப்படியெல்லாம் ஆச்சரியமாய் நடத்துறாங்க என்று சொல்லி உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்பட்ட சந்ததி அல்ல, அலைந்து திரிகிற மக்கள் அல்ல. கர்த்தர் உங்களை ஊன்ற கட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். உங்களை புகழ்ச்சியாய் நிறுத்துவார். ஒருவேளை பிரதர், நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், எனக்கு அதுக்கு ஏற்ற ஒரு கனம் கிடைக்கல, அதுக்கு ஏற்ற ஒரு உயர்வு கிடைக்கல, அதுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் உங்களை யார் தள்ளினாலும் உங்களை வாக்கு கொடுக்கிறார், உங்களை அவர் புகழ்ச்சியாய் வைப்பேன் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை புகழ்ச்சியாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அதே வார்த்தையில் முந்தின வார்த்தை சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? நன்மை செய். முந்தின வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, நன்மை செய்ய படிக்க வேண்டும். நீங்களும் நானும் நம்மால் இயன்ற மட்டும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், நமக்கு நன்மை செய்யக்கூடிய எல்லா திராணியும் இருக்கும். நன்றாய் கவனிங்கள், நாம் உதவி செய்யக்கூடிய எல்லா திராணியும் நமக்கு இருந்தும் சிலர் செய்யாமல் இருக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள், உங்களை கர்த்தர் உயர்ந்த பதவியில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக? முடியாதவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு. யாருக்கும் தராத பணத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு. நன்மை செய்ய திராணி இருந்தும் நாம் செய்யாமல் இருக்கக்கூடவே கூடாது. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் புகழ்ச்சியாக இருக்க வேண்டும், உன் பிள்ளைகளுடைய பெயர் உயர்ந்திருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நன்மை செய்ய பழக வேண்டும். இன்றைக்கு நாம் நன்மை செய்வோம். கூடுமான மட்டும் எல்லாருக்கும் நன்மை செய்வோம். நன்மை செய்து நாம் புகழ்ச்சியாய் வாழ்வோம். கர்த்தரோட மகிமைக்காய் சாட்சியாய் நிற்போம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருமே கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதி அப்பா. புகழ்ச்சியாய் நிறுத்தும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தலை கொடுத்து நின்றார்களோ அதே இடத்திலுடைய பிள்ளைகளை தலை உயரட்டும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். வாசல்கள் இப்பொழுது திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.